తమిళనాడు రాజకీయాల్లో హీరో విజయ్ ఎంట్రీపై ఆసక్తికర వ్యాఖ్యలు చేశారు సూపర్ స్టార్ రజనీకాంత్. విజయ్ సీఎం కాకుండా అడ్డుకునేందుకు తాను ప్రయత్నించానన్న ప్రచారాన్ని పూర్తిగా ఖండించారు. విజయ్పై తనకు అసూయ లేదని, ఆయన రాజకీయ ప్రయాణం విజయవంతం కావాలని ఆకాంక్షించారు. చెన్నైలో మీడియాతో మాట్లాడిన రజనీకాంత్ తాను రాజకీయాలకు దూరమైన తరువాత కూడా తనపై అనవసర ప్రచారం జరుగుతోందని ఆవేదన వ్యక్తం చేశారు. బెంగళూరు వెళ్తున్న సమయంలో ఎయిర్పోర్ట్లో ఓ వ్యక్తి విజయ్ సీఎం అవుతున్నారు అని చెప్పడాన్ని తాను కేవలం చిరునవ్వుతో దాని నుంచి వెళ్లిపోయానని తెలిపారు. దాన్నే కొందరు వక్రీకరించి విజయ్కు శుభాకాంక్షలు చెప్పలేదు అంటూ ప్రచారం చేశారని అన్నారు. విజయ్పై తనకు అసూయ ఉందన్న వ్యాఖ్యలను రజనీ తీవ్రంగా ఖండించారు. తాను ఇప్పటికే రాజకీయాల నుంచి తప్పుకున్నానని, రాజకీయాల్లో లేనప్పుడు అసూయకు తావే లేదన్నారు. విజయ్తో తనకు దాదాపు 25 ఏళ్ల జనరేషన్ గ్యాప్ ఉందని, చిన్నప్పటి నుంచి విజయ్ను చూస్తూ వస్తున్నానని చెప్పారు. అంతేకాదు విజయ్ రాజకీయాల్లో సాధిస్తున్న విజయం తనకు ఆశ్చర్యంతో కూడిన ఆనందాన్నిస్తోందన్నారు రజనీకాంత్. ఎంజీఆర్లా సినీ రంగం నుంచి వచ్చి 2 పెద్ద పార్టీలను ఎదుర్కొంటూ ఎదగడం చిన్న విషయం కాదన్నారు. కేంద్రంలో బలమైన బీజేపీ ఉన్నప్పటికీ విజయ్ తనదైన శైలిలో ముందుకెళ్తున్నారని ప్రశంసించారు. ప్రజల్లో విజయ్పై భారీ అంచనాలున్నాయని, వాటిని ఆయన తప్పకుండా నెరవేర్చాలని ఆకాంక్షించారు రజనీకాంత్. ప్రజలకు విజయ్ మంచి చేస్తారన్న నమ్మకం తనకు ఉందన్నారు. విజయ్కు తన హృదయపూర్వక శుభాకాంక్షలు తెలియజేస్తున్నానని స్పష్టం చేశారు. మొత్తానికి విజయ్తో విభేదాలు, అసూయలంటూ జరుగుతున్న ప్రచారానికి రజనీకాంత్ చెక్ పెట్టినట్లయింది. తమిళ రాజకీయాల్లో సినీ తారల చర్చ మరోసారి హాట్ టాపిక్ గా మారింది. தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் ஸ்டாலின் சாரை போய் பார்த்தேன். அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் அந்த கொளத்தூரில் தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். அதுக்கு நான் இங்கே விஜய் சிஎம் ஆகக்கூடாது, பவர் வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேற ஏதோ 2 பெரிய பார்ட்டியை சேர்க்கணும்னு சொல்லி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் நான் அதெல்லாம் பேச முடியும். அப்படி பேசுற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. அது தெளிவுபடுத்துறேன். 2வது நான் அவர் வாழ்த்து சொல்லலை. ஏர்போர்ட் போகும்போது வாழ்த்து சொல்லலை. அவர் ஜெயிச்ச உடனே எக்ஸ் தளத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் அவருக்கு பதிவிட்டேன். நான் 2016 அரசியல் வர்றேன்னு சொன்ன பிறகு நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது யூஸ்வலாக அங்கே இருக்கிறவங்க அந்த போர்டிங் கார்டு வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கேட்கறது தான் வழக்கம், மீடியா யாராவது இருப்பாங்களா அப்படின்னு. அதே இதில் மீடியா யாராவது இருப்பாங்களான்னு கேட்டேன். பெங்களூர் போகும்போது மீடியா யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் ஒரு மீடியா ஆள் மாதிரி தெரியல எனக்கு. கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்காது, கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்குது, கிடைக்காது. ஸோ இன்னொன்று எனக்கும் விஜய்க்கு எனக்கும் விஜய்க்கு ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் விஜயை நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது இல்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன போகிறாங்க? அது இவ்வளோ சின்ன வயசில் 52 வயசில் எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்ணுறதை விட அதை விட ஜாஸ்தி. கம்ப்ளீட்டாக சென்டர் பிஜேபி எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்கே 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அடே யார் அப்ரிஷியேஷன், சூப்பர். ஸோ அந்த பொறாமையும் இல்லை. விஜய் அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது ஜனங்க மத்தியில். டெஃபினட்டாக அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவரை சந்தித்து மக்கள் நல்லது செய்யணும், செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவருக்கு அதிக வாழ்த்துக்கள்.